அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி பிறந்த தினம் இன்று. இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி ஒரு உயிரோடு தான் இருக்கார். இந்த அம்மா பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் 1949ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்பா வியாபாரி, சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீரரும் கூட. சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட்டில் பள்ளி படிப்பு, அரசு மகளிர் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம், பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞானம், டெல்லி பல்கலைக்கழகத்தில் LLB, டெல்லி IITயில் PhD அதாவது சமூக விஞ்ஞானம் என பல பட்டங்களை பெற்றவர். மாணவ பருவத்தில் கவிதை ஒப்பித்தல், நாடகம், விவாத மேடை, பேச்சு போட்டிகளில் பல பரிசுகளை வென்றிருக்கிறார். அமிர்தசரஸ் கல்சா மகளிர் கல்லூரியில் விரிவுரையாளராகவும் 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் இந்த அம்மா. இந்திய காவல்துறையின் முதல் பெண் IPS அதிகாரியாக 1972ஆம் ஆண்டு பணியில் சேர்றாங்க. டேராடூன் அடுத்த முசோரியில் காவல்துறை பயிற்சியை தொடங்கினார். அந்த பிரிவில் பயிற்சி பெற்ற 80 பேரில் இவர் ஒருவர் தான் பெண். அந்த நேரத்தில் IPS 1972 80 IPS ஆஃபீஸரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சிறந்த டென்னிஸ் வீராங்கனையும் கூட. டென்னிஸ் போட்டியில் ஆசிய அளவிலும் தேசிய அளவிலும் ஏராளமான பரிசுகள், பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். போக்குவரத்து கட்டுப்பாடு அதிகாரியாக இருந்தபோது விதிமீறி நிறுத்தப்பட்டிருந்த பிரதமர் இந்திரா காந்தியின் காரையே கிரேன் வைத்து அப்புறப்படுத்திய அசாத்திய துணிச்சல் படைத்தவர். இவர் பணிபுரிந்த இடங்களில் குற்றங்கள் குறைந்தன. அதனால் பெண்களின் மரியாதை மற்றும் அன்பை பெற்றார். காவல்துறையினருக்கு பல்வேறு வசதிகளை பெற்று தந்தார். ஏராளமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். தனக்கு வழங்கப்படும் விருதுகளை சகாக்களோடு பகிர்ந்து கொள்ளும் பரந்த மனம் படைத்தவர். 20 ஆண்டுகளுக்கு மேல் காவல்துறையில் மகத்தான சேவையாற்றியிருக்கிறார். சில குறுக்கீடுகளால் பூலோக நரகம் என்று வர்ணிக்கப்பட்ட திகார் சிறைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். அந்த சிறைச்சாலையையும் ஒரு தவச்சாலையாக மாற்றி சாதனை படைத்தார். சர்வதேச அளவில் பேரும் புகழும் பெற்றார். ஐநா சபையின் சிவிலியன் போலீஸ் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். 1979இல் தடுப்பு பணிகளுக்கான நார்வே நாட்டு விருது, பிலிப்பைன்ஸ் டிடென்ஷன் அதாவது போதைப்பொருள் தடுப்பு பணிக்கான நார்வே நாட்டு விருது, பிலிப்பைன்ஸ் நாட்டின் மகசேசே விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகள், பட்டங்கள், கௌரவங்கள், பரிசுகளை பெற்றிருக்கிறார். போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டுக்காக இந்தியா விஷன் மற்றும் நவஜோதி ஆகிய அமைப்புகளை நிறுவியிருக்கிறார். பல நூல்கள், ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இளமையில் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத பண்பையும், மனச்சாட்சிக்கு எதிரான அநீதியை எதிர்த்து போராடவும் கற்றுக்கொண்டேன். இளமையில் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத பண்பையும், மனச்சாட்சிக்கு எதிரான அநீதியை எதிர்த்து போராடவும் கற்றுக்கொண்டேன். அதை இன்று வரை கடைபிடிப்பேன் என்றார். இவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பல மொழிகளில் திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அரசியல், ஊழல் ஒழிப்பு, சமூக மேம்பாடு ஆகிய களங்களில் இயங்கி வருகிறார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தாங்க. அப்போ முதலமைச்சருக்கும் அந்த புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால துணைநிலை ஆளுநருக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கும். இருந்த போதிலும் பேரளவிலான அதிகாரங்கள் மட்டுமே ஆளுநர்கிட்ட இருக்கும். துணைநிலை ஆளுநர்கிட்ட அதாவது யூனியன் பிரதேசத்தை பொறுத்தளவு அதிகப்படியான அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு தான் இருக்கும். பேரளவிலான அதிகாரங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். துணை நிலை ஆளுநர்கிட்ட இருக்காது.
அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் குழப்பிட்டேன். யூனியன் பிரதேசத்தை பொறுத்தளவில் மத்திய அரசிடம் அனைத்து அதிகாரங்களும் இருக்கும். மிச்ச அதிகாரங்கள் ரெசிடுவல் பவர் வந்து மாநில துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் இருக்கும். ஆனாலுமே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகத்தில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகத்தில் ஜனநாயக மக்களுக்காக பிரதிநிதிக்கு தான் அதிகமான அதிகாரங்கள், அவங்க போடுற கட்டளைகள் தான் செல்லுபடியாகும் என்பது விதி. நன்றி, வணக்கம்.